ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்விலே தகுதியில்லாத எங்களுக்கு இம்மட்டும் அப்பா கிருபை தந்து இந்த 4 மாதங்கள் கண்மணி போல காத்து நடத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மாலையிலேயும் தேவ சமூகத்திலே தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தம் செய்யும் ஆண்டவரே. பாடியாளை நீர் மறைத்து வெளிப்படுவீராக. சபையாக நாங்கள் உம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய இருதய பலகையிலே ஆண்டவரை நீர் உம்முடைய வசனங்களை எழுதும் அப்பா. எங்களுடைய இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றி உம்முடைய வசன விதைகளை விதைத்து ஆண்டவரே இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே அப்பா ஒவ்வொரு விதையும் 30, 60, 100 பலன் தர வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். கிருபைக்குள் மூடிக்கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர் சிந்தையெல்லாம் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் அப்பா. ஒருமனப்படுத்தும் ஆண்டவரே அப்பா. நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே எங்கள் ஆவியிலே பலத்த கிரியை செய்வீராக. உடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். போன தடவை நான் எடுத்தது கிரேஸ் சொல்லிட்டா கொஞ்சம் புரியல அப்படின்ட்டா. கவனன்ஸ் பற்றி எடுத்தது ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலி ஏதேனில் பாவம் வருவதற்கு முன்பாக அதாவது 7 உடன்படிக்கைகள் பார்த்தோம். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கேட்டுக்கொள்ளுங்க. நான் அப்படி ஒரு 2 minutes சொல்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் ஒரு கவனன்ட் மாதிரி ஆண்டவர் பேசினார். உடன்படிக்கைனாலே அங்கே ரத்தம் இருக்கும், ஆனால் இது வார்த்தைகளிலே ஆண்டவர் செய்தார். ஆதாமோடு செய்தார். உன்னை நான் உருவாக்குனதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ஆனால் ஒரே கண்டிஷன், ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், நன்மை தீமை அறியத்தக்க மரத்தோட பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. புசிக்கும் நாளே சாகவே சாவாய்னா அவன் அதை மீறிட்டான். அதனால் அந்த உடன்படிக்கை உடஞ்சி போச்சு. முடிவு என்ன நடந்தது? அதாவது கண்டிஷன் என்ன? கீழ்ப்படிந்தா நீ வாழ்வ, கீழ்ப்படியிலனா மரணம் வரும். ஆனால் அவன் கீழ்ப்படியில, அதனால் போச்சு, அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். 2வது ஆதாமோடு விழுந்ததுக்கப்புறம் உடன்படிக்கை செய்கிறார். சரி நீ விழுந்துட்ட பரவாயில்லன்னு சொல்லி, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ ஒரு குதிங்காலை நசுக்குவாய். எல்லாரும் இங்கே கவனிங்க, ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான். அப்போது சொல்லும் பொழுது ஆதியாகமம் 3:14-19 அந்த ஆடமிக் கவனன்ட், ஆதாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை கண்டிஷன் அல்லது ப்ராமிஸில் வரும்பொழுது என்ன ஆயிற்று? பாவம் வந்தது, சாபம் வந்தது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நான் மீட்டுக்கொள்ளுவேன், ஸ்திரீயின் வித்தாக இயேசு மீட்பார்னு சொல்லப்பட்டது. சரிங்களா? 3வது நோவாவோடு செய்த உடன்படிக்கை. அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம், டெல்யூஜ், அந்த வெள்ளத்துக்கு அப்புறம் கர்த்தர் சொல்கிறார் இனிமே பூமியை நான் அழிக்க மாட்டேன், பலுகி பெருகி நீங்கள் பூமியை நிரப்புங்க அப்படின்னு ஆசீர்வதித்தார். சரிங்களா? பூமியை அழிக்க மாட்டேன்னு சொன்னது தான் அந்த வாக்குத்தத்தம். அடுத்தது ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன பண்ணால், நீ விட்டுட்டு வா, நான் உனக்கு தேசத்தை தரேன், ஜாதியை தரேன், எல்லாமே சொன்னார். நேஷன், லேண்ட், பிளெஸ்ஸிங், உன்னை எல்லா ஜாதிகளுக்கும் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன், நானே இதை செய்வேன்னு சொன்னார். அடையாளம் என்ன சொன்னார்னாக்க சரீரத்தில் பெற்ற விருத்த சேதனம். ஆனால் எல்லாமே தேவனே செய்தார். ஸோ அன்கண்டிஷனல் பிளெஸ்ஸிங் அது. 5வது மோசையோடு செய்த உடன்படிக்கை, அதுதான் மிக முக்கியமானது, நியாயப்பிரமாணம். சரிங்களா? அப்போ தான் இஸ்ரவேல் புத்திரர் தனக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு? நியாயப்பிரமாணத்தை உடன்படிக்கையாக கொண்டு வராரு. அது யாத்திராகமம் 19-24 பார்க்கலாம். அதுக்கு அவங்க எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாண்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறோன்னு சொன்னாங்க. அதற்கு சைன் என்ன கொடுத்தாரு? இஸ்ரவேல் புத்திரர் சாபத், ஓகேவா, ஓய்வு நாளை கொடுத்து நீங்கள் உங்களுடைய தலைமுறை தூரம் கடைப்பிடிக்கணும்னு சொன்னார். நடுவில் தாவீதோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை, அவனுடைய த்ரோன், சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும், நித்திய ராஜ்யமாக இருக்கும்னு கர்த்தரே வாக்கு கொடுத்தார். 7வது புதிய உடன்படிக்கை, அதில் தான் நம்ம இருக்கோம். சரிங்களா? அது 4000 வருஷம் அது ஓடி போச்சு. இப்போ நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். இதை செய்த ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக முன்னாடியே ரத்தத்தை சிந்திட்டார். அவர் என்ன சொல்கிறாரு? இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். இப்போ மன்னிப்பு கொடுக்குறாரு, கிருபையை கொடுக்குறார், நம்முடைய இருதயத்தில் அவருடைய வசனங்களை எழுதுகிறார், ரட்சிப்பை கொடுத்து நமக்கு தேவனோட மறுபடியும் உறவாட பண்ணுகிறார். ஸோ இதெல்லாம் தான் நம்ம உடன்படிக்கைகளாக பார்த்தோம். இந்த கடைசி உடன்படிக்கையில் நிலச்சி நின்னா போதும். நமக்கு ஏதேனும் வேண்டாம், ஆதாமும் வேண்டாம், நோவா, ஆபிரகாம், மோசே, நியாயப்பிரமாணத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாரு, இதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம புது உடன்படிக்கையில் இருக்கிறோம். ஓகே, இப்போ இன்றைக்கு இந்த உடன்படிக்கையை ஏன் ஆண்டவர் செய்தார்னு நான் உங்ககிட்ட கூறினேன் இல்லையா?
இது வந்து பைபிள் ஸ்டடி, அதனால் இது வந்து உற்சாகமுட்டது அப்படி இல்லை. நல்லா ஒரு கற்றுக்கொண்டு அந்த திசையை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகணும். Why God made these covenants? What was the plan? அப்படின்னா, God introduced these covenants so that He can reveal His plan towards humanity. அதாவது உடன்படிக்கை தேவன் எதுக்கு செஞ்சார்னா, மனுஷங்க வாழ்க்கையில் தம்முடைய சித்தம் என்னன்னு வெளிப்படுத்தணும், கிருபையும் உண்மையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. மெயின் என்னென்னா அவருடைய சித்தம் என்னங்கிறத பிளான், அவருடைய திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்னன்னு வெளிப்படுத்துகிறது தான் இத்தனை தூரம் நடத்தி கொண்டு வருகிறார். சரிங்களா? ஆதாம் பாவமே பண்ணலன்னா நம்ம எல்லாரும் இருந்திருப்போம். ஆனால் இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம். நம்ம அப்படியே மகிமையாக ஏஞ்சல்ஸ் மாதிரி இருந்திருப்போம், பரிசுத்தமாகவே இருந்திருப்போம். நமக்கு பசிக்காது, அதாவது எப்படி சொல்கிறது, பாவம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். அவன் பாவத்தில் விழுந்ததுனால இப்போல்லாம் நம்ம இப்படி சமைக்கணும், சாப்பிடணும், வேலை செய்யணும், ஏன்னா பணப்பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வியாதி, மரணம்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. சரிங்களா? இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுறார். த பேரடைஸ் வாஸ் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆடம்ஸ் டிசோபீடியன்ஸ். அவனுடைய கீழ்ப்படியினால அந்த பரதீசை இழந்துட்டான். இப்போ ஆண்டவர் இயேசு வந்து அதை மறுபடியும் நமக்கு கொடுக்கிறார். சரிங்களா? அதுக்குரிய விலைக்கிரயத்தை அவர் தான் செலுத்துகிறார். இப்போ ஒரு வசனத்தை படிக்கிறோம், மத்தேயு 6:10 எடுத்து வாசிங்க. கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாக தான் தேவன் உடன்படிக்கைகள்லாம் கொண்டு வரார். சரிங்களா? மத்தேயு 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஆமேன். இந்த பரமண்டல ஜெபத்தில் ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒவ்வொரு ஜெபமும் இம்பார்ட்டண்ட்டு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ் என்னென்னா, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ பூமியிலன்னு சொன்னால் எங்கேயோ பூமியில் யுக்ரைன், ரஷ்யா அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. பூமியில் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். இதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். இப்போது ரோமர் 12:2 வாசிங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேர்ல்ஸ் மாதிரி, முத்துக்கள் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் எழுதி வைத்து இந்த வசனங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து இருதயத்தில் பதிச்சிடணும். திரும்பி அது ஒரு தடவை சொன்ன உடனே அந்த வசனங்கள்லாம் வரணும். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆமேன். மறுரூபம் சொன்னால் உடனே ஒரு ரகசிய வருகிற மறுரூபம் அப்படி நினைக்கக்கூடாது. அது ஒரு ஃபைனல் மறுரூபம், அது அப்படியே நம்மளை மாற்றி எடுத்துன்னு போகிறது. ஆனால் இந்த இடத்துல உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை மனுஷர்கள் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன எய்ம் இருக்கும்? நல்லா சம்பாதிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், எழுந்துக்கணும், பேர் புகழ், இது மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட்டே வேறு. அப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்னா அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். எவ்ரிடே நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த குக்கூனில் இருக்க அந்த பட்டர்ஃப்ளை ஒவ்வொரு நாளும் மாறுற மாதிரி நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். இப்போ மனசை புதிதாக்குறார். எதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். இது இந்த வார்த்தையை அப்படியே இருதயத்தில் பதிச்சுக்கோங்க. ஆண்டவரே, குட், அக்செப்டபிள் அண்ட் த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தைய ரொம்ப நேசிக்கிறாங்க. ஓகே, ஏற்கனவே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் சளியும் இருமலும் ஸ்லைட் ஃபீவர் வந்து போயிட்டுருக்கு. அப்போன்னு பார்த்தா அந்த அருண் ஐஸ்கிரீமோ ஏதோ போகுது. இது என்ன பண்ணுது? இந்த குழந்தை வேணும் வேணும் வேணும்னு அடம் பிடிக்குது. அம்மா அப்பா பிள்ளைய நேசிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இப்போ வாங்கி கொடுக்க முடியாது, உனக்கு ஹெல்த் சரியில்லை, இது அடம் பிடிக்குது, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா என்ன பண்ணுறது, போ ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லை, இதை அடம் பிடிக்கிறதுனால கொடுத்துட்றாங்க. அதுவும் நக்கி எல்லாம் சாப்பிட்டுடுது. திரும்பி என்ன பண்ணுறது? இன்னும் வேர்ஸ் ஆகி இன்னும் ஜுரம் வருது. திரும்பி மருந்து சாப்பிட்டு அப்புறம் வெளியில் வருது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு அது சித்தமாக அதை வாங்கி கொடுக்கறது இல்லவே இல்லை. ஏன்னா அந்த குழந்தைக்கு அது ஏற்றுக்காது, ஒத்துக்காதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த குழந்தைக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிதாவாகிய தேவன் ஒரு பிளான் நமக்கு ஏற்கனவே செட் பண்ணிட்டார். இப்படித்தான், இதுதான் நான் கொடுக்கணும், இவங்க இப்படித்தான் வாழணும்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஒரு பிளானை ஆண்டவர் வச்சுருக்கிறார். சரிங்களா? அந்த பிளானை நம்ம மிஸ் பண்ணும் பொழுது நிறைய நமக்கு கஷ்டங்கள் வரும்.
அப்புறம் திரும்பி என்ன பண்ணலாம், இந்த மாத்திரை மருந்து கொடுத்து கொன்ற மாதிரி கொண்டு வரலாம். ஆனால் அதுக்குரிய கஷ்டங்களாக நம்ம அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் நம்ம வந்து என்ன முன்னாடியே சொல்லிடணும், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னப்பா, உங்களுடைய சித்தம் என்ன, அதை பகுத்து அறியணுமா, டிவைட் பண்ணி இதுதான் தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லை. நமக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா மாதிரி இருக்கும், ஆனால் அது கர்த்தர் சித்தமானு நம்ம ஜபம் பண்ணி அவரோட பழகும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது பைபிள் ஸ்டடி தான் இது. இருந்தாலும் நம்ம தேவையான ஆவிக்குரிய அந்த சத்தியத்தையும் உள்ளே எடுத்துடும். இந்த வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க. ரோமர் 12:2. அப்போ தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து கேட்கணும், இது நம்மளோட சித்தமாண்டவர். இது ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலாக இருக்கலாம், பெரிய பெரிய டீட்டெயிலாக இது வேணா இருக்கலாம். உங்கள் சித்தம்னா இதை கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஜெபம் பண்ணணும். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தப்போ அவர் ஒரு முக்கியமான வார்த்தையை சொன்னார். யோவான் 4:34 வாசிங்க. யோவான் 4:34 ரொம்ப முக்கியமான வசனம். 4:34 இயேசு அவர்களை நோக்கி நான் என் அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமென். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. பிள்ளைங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வந்தவங்க ஏதோ வந்தேன் அட்டன் பண்ண போனேன் அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு எண்டு. அதை நோக்கி தான் நம்ம பிரயாணம் பண்ணணும். இங்கேயும் போவேன் அங்கேயும் போவேன் இப்படி அப்படி இல்லை. கர்த்தர் ஒவ்வொருத்தர் குறித்தும் ஒரு பிளானை ஏற்கனவே வரைஞ்சி வச்சிட்டார். சொல்கிறார், உள்ளங்கையெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காருன்னா என்ன வச்சிருக்காரு? நம்ம பிளான் தான் வச்சிருக்காரு. நம்மளோட திட்டத்தை ஏற்கனவே போட்டார். இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் கல்யாணம் ஆகணும், இப்படி தான் வாழணும் சொல்லி ஒரு பிளான் ஏற்கனவே இருக்குது. ஆனால் நம்ம அவருடைய சித்தத்தை அறியாமல் நம்ம காலை வச்சு போகும்போது அங்கங்கே அடி விழும். அப்புறம் அப்பா அழுதுட்டு உட்காந்துருப்போம். அப்புறம் திரும்பி கர்த்தர் கொண்டு வருவார். அப்படி இல்லை. ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து அப்பா உங்களுடைய சித்தமா ஆண்டவரே, நான் இங்கே போகிறேன், உங்களுடைய சித்தமா, நான் இதை வாங்க போகிறேன், அதனுடைய இதை கேட்டு ஒவ்வொரு திங்களையும் அதை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். செய்யலாமா வேண்டாமா, வாங்கணுமா வேண்டாமா, பேசணுமா வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நிறைய அநேக ட்ராப்ஸுக்கு நம்ம தப்பிச்சிடுவோம். சரிங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரி, ஒருவேளை நான் அந்த சித்த செய்யலைன்னா என்ன ஆகும்? மத்தேயு 7:21 வாசிங்க. எல்லாமே மிக மிக முக்கியமான வசனங்கள் தான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இது பைபிள் ஸ்டடி, அதனால் உற்சாகப்படுத்துகிற அந்த மாதிரி இருக்காது. சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய் ஆனார். Matthew 7:21. ஆனால் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போது நான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை வந்துட்டேன்னு சொல்லி எனக்குன்னு ஒரு சீட்டு பரலோகத்தில் ரிசர்வ்டாக இருக்குன்னு நினச்சி நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படியோ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தின்படி நான் வாழணும், உங்கள் சித்தந்தான் என் வாழ்க்கையில், உங்கள் சித்தந்தான் என் குடும்பத்தில் நிறைவேறணும் சொல்லி நம்ம ஜெபிப்பது மிக 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 அவசியம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நமக்கு ஒரு வேளை சித்தம் சில பேருக்கு நல்லா வெளிப்படுத்துவார், சில பேருக்கு வெளிப்படாது. ஆனால் நம்ம ஜெபிச்சுட்டே இருந்தால் போதும். அந்த சிந்தையோடு இருக்கணும். நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் செஞ்சிடக்கூடாது, அவர் என்ன சித்தம் வச்சுருக்காரோ அதில் போகணுன்னு சொல்லி நாம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோமானா நம்முடைய வாழ்க்கை வீணாக போயிடாது. புரியுதுங்களா? அந்த வாழ்க்கையை தான் தேவன் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். இல்லைன்னா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருவோம், கடைசியில் திரும்பி பார்த்தா எல்லாமே எதில் கட்டியிருப்போம்? மணல் மேலே கட்டியிருப்போம். அப்புறம் பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்கோம். நம்ம பவுல் அஸ்திபாரம் போட்டால் 2000 வருஷமாக கட்டுறோம். புல் மரம் வெக்கோல் அதை வச்சு கட்டுவோம். கட்டினா கடைசியில் அக்கினியில் தூக்கி போட்டால் எல்லாம் புஷ்ஷுன்னு சாம்பலாக போய் எரிஞ்சு போய்டும். எவ்வளோ பெருசாக கட்டுறோம், எவ்வளோ டாம்பிகமாக வாழ்ந்தோம். அது இல்லை, இத்தினோண்டு ஒரு வீடு கட்டினா கூட கோல்டு சில்வர் ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ், பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்களால் கட்டியிருந்தா இதை கொண்டு போய் நெருப்பில் போட்டால் இன்னும் அது ஷைன் ஆகும். ஆனால் நான் பெரிய மாட மாளிகை அந்த பெரிய டவர் மாதிரி கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெறும் புல் வெக்கோல் மரம் இருந்ததுன்னா கடைசி நாளில் எல்லாமே அழிஞ்சு போயிடும். நம்ம உலகத்தில் ஓடின ஓட்டத்துக்கு பலனே இல்லாமல் போயிடும். ஆகையினால் ஆண்டவரே உடைய
சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும். இப்போது நான் சொன்னேன் ஏன் கவனன்ட் பண்ணார், உடன்படிக்கை எதுக்கு பண்ணார், புதிய உடன்படிக்கை அவருடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு தான். சரிங்களா? இப்போது அந்த அதாவது டேப்லர் காலமாக இருந்தால் ஈஸிங்கிறதுனால டேப்லர் காலத்தில் நான் உங்களை சொல்கிறேன். சரிங்களா? இப்போது 7 or 8 கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய சித்தத்தை மிஸ் பண்ணாங்க. நல்லா நீங்கள் இந்த தாட்டை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. ஏதோ வந்தேன் போனேன்னு இருக்காதீங்க, வேஸ்ட் ஆகிடும். இந்த வேதம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன் தீம் வில் ரன் த்ரூ த என்டையர் பைபிள். அந்த தீம் என்ன? வேதம் முழுக்க ஒரு தீம், ஒரு இது இருக்குன்னா, கர்த்தர் ஒரு சித்தம் வச்சுருப்பார், அதை மனுஷங்க மிஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு விளைவு வரும். அதை திருத்துறதுக்கு வேற ஒரு பாத்தை உண்டாக்கி, வேற ஒரு பாதையை உண்டாக்கி திரும்பி அதை திருத்துவார். திரும்பி அதில் தேவசித்தை மிஸ் பண்ணுவாங்க, திரும்பி அதை மாற்றுவார். இப்படி பண்ணி 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 தான் இப்போ கடைசியில் இந்த உடன்படிக்கையில் வந்து நம்ம நிற்கிறோம். ஆரம்பத்துலேருந்து அவரோட சித்தம் அப்படி கிடையாது. அதை தான் பார்க்க நீங்கள் பைபிளை எங்கே வேணால் பார்க்கலாம். இந்த தாட்டோட இந்த இடத்துல இவன் இப்படி நடந்திருந்தா எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ தேவ சித்தம் ஒன்று இருக்கும், ஆனால் மனுஷன் அதை கெடுத்திருப்பான். அதான் வேதம் ஒரு இடத்துல சொல்லுது, தேவன் மனுஷனை செம்மையானவனாகத்தான் உண்டாக்கினார், ஆனால் அவன் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான்னு இருக்கும். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறோம் எப்படிலாம் இது நடந்தது. இது வந்து நீங்கள் கேட்கும்போது எனக்கு இதை தெரியுமே, இந்த கதை தெரியுமே அப்படி கேட்டிங்கன்னா யூஸ் ஆகாது. அதான் ஏசப்பா சொல்வார் மார்த்தாட்ட, அம்மா நீ பயப்படாத, உன் சகோதரன் எழுந்திருப்பான். அது தெரியும் ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் வர்ற கடைசி நாளில் எழுந்திருப்பான். ஆண்டவர் அதை சொல்லலை, நான் தாம்மா உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கேன், உன்னோட சகோதரனை எழுப்பானா அது தெரியும், இது தெரியும். இப்படியெல்லாம் சொன்னால் கர்த்தர்கிட்ட ஒன்றுமே வாங்க முடியாது. எப்போ நீங்கள் வசனம் கேட்டாலும் யார்கிட்ட கேட்டாலும் ஒழுங்காக நீங்கள் கவனித்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறவர் பரிசுத்த ஆவியானவர், மனுஷன் கிடையாது. புரியுதுங்களா? ஒருத்தங்க மேலே ஒரு என்னை பற்றி நான் சொல்ல, எந்த ஒரு செய்தி கேட்டாலும் ஒருத்தங்க மேலே ப்ரெஜுடிஸ் ஒரு 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 இதை வச்சுட்டு ஆமாம் இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு வார்த்தையை ஒருத்தர் கொண்டு வரலாம், ஆனால் அதை உங்கள் ஆவியில் கொண்டு வந்து அந்த சத்தியத்தை கொடுக்குறவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை துக்கப்படுத்திட்டா ஒன்றுமே கிடைக்காது. இதை இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே உங்கள் வாழ்நாள் நினச்சிக்கோங்க, இவர் இப்படி தான் பேசுவார், இந்த பாயிண்ட்டு தானே எனக்கு தெரியும், இது தானே அது தானே இதுதான் அது, அப்போ ஒன்றுமே கிடைக்காது. நான் சொல்கிறேன், அன்றைக்கி எம்டியாக போவீங்க, பரிசுத்தர் துக்கப்பட்டுருவார். எப்போ வந்தாலும் ஆண்டவரே என்னோட பேசும், என்னுடைய மனக்கண்களை திறந்துடணும், என் செவிகளை திறந்துடணும். வேதம் ஒரே வேதம் தான், அதே சம்பவங்கள் தான் திரும்ப திரும்ப இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசணுன்னா நீங்கள் ஒரு சின்ன குழந்தைய போல் வாஞ்சியாக கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இப்போது அந்த சப் ஹெட்டிங்ஸ் சொல்கிறேன், டைட்டில் பிள்ளைங்க நீங்கள் எழுதுறதை எழுதிக்கோங்க, எழுதிட்டு விட்டுறக்கூடாது. வீட்டில் போய் கட்டாயம் ஒரு தடவை நீங்கள் பார்த்துடணும். சரியா? முதல்ல ஃபஸ்ட்டு இதில் கேரக்டர், யாரை பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்த தலைப்பு மெயின் இன்சிடெண்ட், என்ன நடந்தது. ஓகே, மெயின் இன்சிடெண்ட். அடுத்தது தேவ சித்தம், காட்ஸ் வில். 3 தலைப்பு சொல்லிட்டேன். 4வது தலைப்பு அந்த தேவ சித்தத்தை எப்படி இழந்தார்கள், ஹவு தே மிஸ்ட் இட், எப்படி தேவ சித்தத்தை இழந்து போயிட்டாங்க. அடுத்த தலைப்பு ரீசன், அதற்கு காரணம் என்ன, ஏன் அவங்க தேவ சித்தத்தை இழந்துட்டாங்க. அடுத்த தலைப்பு ரிசல்ட்ஸ் இல்லைனா கான்சிக்வன்ஸ், முடிவு என்ன அல்லது பின் விளைவு என்ன. முதலாவது ஒரு நபர் அல்லது கேரக்டர். செகண்ட் மெயின் இன்சிடெண்ட், முக்கியமாக நடந்த சம்பவம் என்ன அந்த நேரத்தில். தேவ சித்தம் என்ன, காட்ஸ் வில். 4th தலைப்பு எப்படி தேவ சித்தத்தை இழந்தார்கள், ஹவு தே மிஸ்ட் இட். 5வது ரீசன், காரணம், ஏன் அந்த தேவ சித்தத்தை அவங்க இழந்துட்டாங்க. 6th வந்து ரிசல்ட் அல்லது கான்சிக்வன்ஸ், பின் விளைவு என்ன. இதுதான் வேதம் முழுக்க அதுதான் இருக்கும், நம்ம வாழ்க்கையிலையும் அதுதான். இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சுருக்காருன்னா, நானும் பைபிள் படித்தேன் நானும் அப்படி இல்லை, அதை படித்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுமோ நம்ம திருத்தி கொண்டோம்னா அந்த லைனில் திரும்பி நம்ம வந்துடும். ஸோ முதலாவது கேரக்டர் யார் தான், ஆடம் தான். ஓகே, நம்ம எல்லாமே ஆதியாகமத்தில், நீங்கள் ஆதியாகம்னா ஒரு பழைய ஸ்டோரி புக்குன்னு நினச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ்லேயே எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் 3 அதிகாரத்தில் நம்முடைய வாழ்க்கையை மட்டும் நம்ம வச்சு பார்த்து திருத்திட்டோன்னா எங்கேயோ போயிடுவோம். ஸோ முதலாவது ஆதாம், கேரக்டர் வந்துட்டு ஆதாம். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் நடந்த மெயின் இன்சிடெண்ட் என்ன. ஃபஸ்ட்டு ஆடம் எழுதிங்களா கேரக்டரில், மெயின் இன்சிடெண்ட் என்ன, அதை ஜெனிசிஸ் 3 டேஷ் போட்டு விழுகை அப்படின்னு எழுதிக்கோ. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் விழுகை, ஃபால். ஓகேவா? இப்போது காட்ஸ் வில், தேவனோட சித்தம் ஆதாமோட வாழ்க்கையில் என்ன இருந்தது. ஆதியாகமம் 1:28 வாசிங்க. அதை எழுதிக்கோங்க.
ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமேன். ஸோ இதுதான் அவருடைய தேவ சித்தம். ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி தேவன் அவர்களே ஆசீர்வதித்தார். இதுதான் அவங்க மேலே இருந்த தேவ சித்தம். ஆனால் கூடவே நம்ம கண்டிஷனும் தெரியும். அதே அந்த காட்ஸ் வில்ல ஆதியாகமம் 2:16-17 எழுதிக்கோங்க. ஆதியாகமம் 2:16-17 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமேன். இதுதான் காட்ஸ் வில்ல. இதாக இருந்தது. நீ இதை மாத்திரம் நீ பண்ணிடு, நீ எல்லாம் ஆண்டு கொள்ளுவ, எல்லாம் உனக்கு தான் சொன்னார். இதுதான் தேவசித்தம் இருந்தது. ஆனால் எப்படி இப்போ அடுத்த தலைப்பு, ஹவு தே மிஸ்ட் இட். எப்படி அவன் வந்துட்டு அது தேவசித்தை எப்படி இழந்து போயிட்டான்? டிஸ்ஒபீடியன்ஸ். சாப்பிடாதேன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டான், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ ஃபர்பிடன் ஃப்ரூட், ஹி ஏட் த ஃபர்பிடன் ஃப்ரூட். சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டுட்டான். ரீசன் என்ன, காரணம் என்ன? பைபிள் ஸ்டடி தான், நம்ம அப்படியே இது செர்மன்லாம் கிடையாது இது. ஏன் ஆதாம் அதை எடுத்து சாப்பிட்டான்? வைஃப் சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் சரி. ஆதாம் ஓகே. அதாவது அவன் ஏவாள் வந்து ஏமாந்து போய் கொடுக்குறா. இவனுக்கு ஆசை, ஓ தேவர்களாக மாறிடும். ஹீ ஹேட் அனதர் டிசையர். அவனுக்கு ஒரு ஆசை. அவன் வந்து ஏமாற்றப்படலை. ஆக்சுவலி அவனுக்கு என்னென்னா, நீ இதை சாப்பிட்டா தேவர்களை போல் மாறிடுவேன். ஐயோ, எத்தனை நாள் பரிசுத்தர் பரிசுத்தர் நீ இவரை உட்காந்து ஆராதிக்கிறது, நானே கடவுளாயிட்டா. இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதனால் இந்த காரணத்தில் அவனுக்கு இருந்த வேறொரு ஆசையினாலையும் அந்த சுதந்திரத்தை அடையணும்னு நினச்சதுனால இதுதான் காரணமாக இருந்தது. பின் விளைவு நமக்கு தெரியும். வாட் இஸ் த ரிசல்ட் ஆர் கான்சிக்வன்ஸ்? பாவம் உள்ளே வந்தது, சாபம் வந்தது, மரணமும் வந்தது. சரிங்களா? ஆனால் தேவ சித்தம் என்ன? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த ஆதாம் ஒன்றே ஒன்று தான் கொடுத்தாரு. 10 கட்டளை கிடையாது, 613 கிடையாது, இவனை நேசி அவனை நேசிக்காது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு அந்த மரம் இருக்குதுப்பா தோட்டத்து நடுவில், இதை மாத்திரம் சாப்பிடாதேன்னாரு. அதை மாத்திரம் அவன் மீறிட்டான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ தேவ சித்தத்தை அவன் இழந்துட்டான். சரிங்களா? இப்போ செகண்டுக்கு வாங்க. செகண்ட் பர்சன் ஈவ். சரிங்களா? இவங்களும் ரொம்ப முக்கியமான பகுதி தான். கேரக்டரில் ஈவ், ஏவாள்னு எழுதிக்கோங்க. மெயின் இன்சிடெண்ட் என்ன நடந்தது வாழ்க்கையில்? அதே தான். ஆதியாகமம் 3 சோதனைக்கு உட்பட்டுட்டான். டெம்ப்டேஷன் வந்தது, அவள் வந்து உட்பட்டுட்டான். நெக்ஸ்ட்டு காட்ஸ் வில். தேவ சித்தம் என்ன அவளோட வாழ்க்கையில்? அவனுக்கு கீழ்ப்படியணும், ஆதாமுக்கு புசிக்கக்கூடாது. ஆனால் இவ என்ன செய்யணும் அப்படின்னா, கணவன்கிட்ட சொல்லப்பட்டதுக்கு இவ என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தையை நம்பி அதை சாப்பிடாமல் இருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஏன்னா டைரெக்டாக இவளுக்கு கமெண்ட் கிடையாது, டைரெக்டாக ஏவாளுக்கு கமெண்ட் கிடையாது. அவனுக்கு தான், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், அதுதான். ஸோ அது சொல்லப்பட்டதை இவன் ஒய்ஃப்ட்ட சொல்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறா? கர்த்தருடைய வார்த்தையை நம்பலை, பிசாசு சொல்கிற பொய்யை நம்பிட்டா. அதுதான். ஸோ அந்த இடத்துல காட்ஸ் வில் என்ன, அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கணும். ஆனால் ஹவு ஷி மிஸ்ட் இட். அவள் எப்படி அந்த தேவனுடைய சித்தத்தை இழந்து போயிட்டா? தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் சர்ப்பத்து வாயில் வந்த வார்த்தையை நம்பிட்டா. ஐயோ, நீ இவ்வளோ அழகாக இருக்கு பாரு, நீ சாப்பிட்டா தேவனை போல் மாறிடுவேன், ஏமாந்துட்டா. புரியுதுங்களா? ஓகே. காரணம் என்ன? அவளோட வாழ்க்கையில் இந்த விழுகைக்கு காரணம் ஏன் தேவ சித்தம் போச்சு, ஏன் இழந்துட்டா அப்படின்னா, வஞ்சகம், டிசப்ஷன், ஏமாந்துட்டா. இந்த பாம்பு தான் என்னை வஞ்சித்தது. உண்மைதான். இது ஆசை காமிச்சது இந்த அம்மா பார்த்து எடுத்து சாப்பிட்டு ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தாங்க. ஆனால் ஆதாம் வஞ்சிக்கப்படலை. ஆதாமுக்கு 100% தெரியும், இதை நான் புசிக்கும் நாளில் சாகவே சாவேன், கர்த்தர். அவன் வஞ்சிக்கப்படலை, வேணும்ன்ட்டே மீறுவான். ஆனால் ஏவாள் பாவம், இதுக்கு தெரியாது. அதை பார்த்து ஏமாந்து போய் அந்த நயவஞ்சக வார்த்தைகளை கேட்டு ஏமாந்துடும், டிசெப்ஷன். இன்னொன்று இவளுக்கு அப்படியே அறிவாயினும் அப்படியே இன்னொரு ஆசை, இச்சிக்கப்படாத விஷயமா இருக்குன்னு பார்த்து இந்த 2 காரணத்தினால தான் அவள் விழுந்து போயிட்டான். வாட் இஸ் த செகண்ட் ரிசல்ட் ஆர் கான்சிக்வன்ஸ்? எல்லாரையும் பாவத்தில் இழுத்து விட்டா. ஆதாமையும் இழுத்து விட்டு ஹோல் மனுக்குலமே பாவத்தில் விழுந்துருச்சு. ஆவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் சொல்கிறாங்க போல்.
சரிங்களா? ஸ்திரீ நினச்சா கட்டி எழுப்பிடலாம், புத்தி உள்ள ஸ்திரீ நினச்சா புத்தி இல்லாத ஸ்திரீ இடித்து போட்டுடலாம். ஸோ ஆகையினால ஸ்திரீ மட்டும் இல்லை, மணவாட்டின்னு வரும்போது ஆண்கள் எல்லாரும் அதில் இருக்கும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் நம்ம ஜெபத்துக்கு போகலாம். 3வது நபர் யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆதியாகமம் தான், அதுலேருந்து அப்படியே வரிசையாக போகிறோம். கரெக்ட், வெரி குட். கெயின். ஓகே, காயின். சரிங்களா? ஃபஸ்ட்டு பையங்க, எத்தனையோ டாட்டர்ஸ் பிறந்தாங்க, பையன் காயின். ஓகேவா? அதான் மெயின் கேரக்டர் காயின். மெயின் இன்சிடெண்ட் அவன் வாழ்க்கையில் என்ன தவறாக நடந்தது? ஆஃபரிங் சாக்ரிஃபைஸ் இது பண்ணால் கொலை பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி அவன் டிவி பார்த்துடல, அங்கே டிவி இல்லை, அவனை தூண்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போலாம் நம்ம என்ன சொல்ல, டிவி பார்த்து கேட்டுட்டாங்க, அப்படியா இப்படி. அவன் டிவி இல்லை, அதுக்கு முன்னாடி கொலை நடக்கவே இல்லை. ஆனால் ஆதியாகமம் 4 இது வருது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏற்கனவே நமக்கு தெரிந்தது தான். நீங்கள் ஜெனசிஸ் 4 ஆதியாகமம் 4 1லேருந்து 6ன்னு எழுதிக்கோங்க, வீட்டில் போய் பாருங்கள். கொலையே பண்ணிட்டான். அதான் அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஆனால் தேவனுடைய சித்தம் அவன் வாழ்க்கையில் என்ன இருந்தது? இவன் அப்படியே முகநாடிலாம் வேறுபடுது இல்லையா? 4:5 வாசிங்க. 5:6 காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. 6 அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். கிளீனா ஆண்டவரே முகமுகமா காயினோட பேச, ஏன்பா உன் முகநாடி வேறு, ஏன்பா உனக்கு எரிச்சல் வந்தது? அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, நன்மை செஞ்சால் ஒரு மேன்மை இல்லையா? நான் அம்மா அப்பா சொன்ன மாதிரி ஆபேல் வந்துட்டு ஒரு ரத்த பலியை செலுத்துகிறான், நீயும் அதை பண்ணு. நன்மை செஞ்சால் ஒரு மேன்மை இருக்குப்பா. நீ வந்துட்டு என்னது, நன்மை செய்யாமல் இருந்தாலும் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கோம், அதனால் நன்மை செய்ய நான் அவனை அங்கீகரிப்பேன் ஆண்டவர் சொல்லித்தரார். ஆனால் இதுதான் தேவ சித்தம். காயினை குறித்த தேவ சித்தம் என்ன? கரெக்டான ஆராதனை பண்ணு, உன் இஷ்டப்படி ஆராதனை பண்ணாதன்னு கர்த்தர் சொல்கிறார். உன் கோபத்தையும் எரிச்சலையும் அடக்கு, கோவப்படாத, எரிச்சல் படாத. இதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் காயினோட வாழ்க்கையில். என்ன நடந்தது? ஐயா என்ன பண்ணார்? ஹவு ஹி மிஸ் த வில் ஆஃப் காட். கர்த்தருடைய அந்த ஆலோசனையை தள்ளி விட்டுட்டு கோபத்தோட எரிச்சலோட ஆபேலோட பேசி என்ன பண்ணால் ஆபேலை கொன்று போட்டான். ஸோ ஹி கில்ட் ஏபல். தட்ஸ் ஹவு ஹி மிஸ் த வில் ஆஃப் காட். காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன் ஒய் ஹி மிஸ் த வில் ஆஃப் காட்? தேவ சித்தத்தை அவன் எப்படி இழந்தான்? பொறாமை, கோபம், கர்த்தரை என்னை நிராகரிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி அவனை திருத்திக்காம, இவன் இருக்கிறதுனால தான் எனக்கு வாழ்வில்லைன்னு அவனை கொன்னுட்டான். புரியுதுங்களா? ஸோ இதுதான் காரணமாக இருந்தது அவன் தேவ சித்தத்தை இழந்ததுக்கு. பின் விளைவு அல்லது முடிவு என்ன? கர்த்தர் சபிக்கிறார். சபித்து அலைஞ்சி திரி பூமியில் போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டு செப்பரேட் பண்ணி விட்டார். தேவ சமூகத்தை விட்டே அவன் வெளியில் துரத்தப்படுறான். ஓகேவா? ஸோ 3 பார்த்துட்டோம். நீங்கள் பார்க்கும்போது யார் யாரோ தப்பு பண்ணாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே யோசித்து பாருங்கள். பிள்ளைங்க மேலே திடீர்னு ஒரு கோபம், ஒரு எரிச்சல் வரும். எதுக்கு வருது? அப்புறம் அவங்கள பார்த்தா ஒரு பொறாமை, அது மாத்திரம் வாழுதே, அப்படியெல்லாம் நீங்கள் பாருங்கள் என்னெல்லாம் உள்ளே வருது உங்களுக்குள்ளன்னு பாருங்கள், சரிங்களா? ஸோ பார்க்க இதெல்லாம் ஆதாம்குள்ளே அவங்களுக்குள்ளே தான் இருந்தது இல்லை, ஹோல் ஹியூமனிட்டிக்குள்ளேயும் எல்லாமே இருக்குது. என்ன நமக்கு இன்னும் சந்தர்ப்பம்லாம் கிடைக்கல, அதனால் நம்ம அப்படியே பரிசுத்தவான்களமாக இருக்கோம். நம்மளும் அந்த பாதையில் போனோம்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் நமக்கு தெரியாது. ஓகே, 4வது யார் அப்படின்னா நோவா காலத்தில் இருந்த சந்ததி, நோவாஸ் ஜெனரேஷன். கேரக்டர் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நோவாஸ் ஜெனரேஷன். 4th இது புரியுதுங்களா? ஸோ மெயின் இன்சிடெண்ட் அந்த காலத்தில் என்ன நடந்தது? அது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பயங்கரமாக கொடுமையான பூமி நிறைஞ்சது. பொல்லாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவங்க என்ன அக்கிரமம் பண்ணாங்கன்னே தெரியல, ஆனால் கர்த்தரால் அதை சகிக்கவே முடியல. ஆதியாகமம் 6:5-6 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு, நாம் பூமியிலே மனுஷன் உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபம் பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஆமென். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது. இதை கர்த்தர் பார்க்கறார். இதுதான் அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் நடந்த முக்கியமான ஒரு சம்பவம். தேவனுடைய சித்தம் அந்த ஜெனரேஷன் மேலே என்ன இருந்தது?
சொல்லுங்கள், தேவ சித்தம் என்ன? அவங்க எப்படி வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தாரு? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். நம்ம தான் இருக்கோம், நம்ம ஒன்றும் ரைட்டாக சொல்லுங்கள். ஒழுங்காக வாழணும், நீதிமான்களாக ஒழுங்காக வாழ்ந்துட்டு போங்கன்னார். மனசாட்சியின் காலமாக இருந்தது. உனக்கு நன்மை தீமை தெரிஞ்சு போச்சு, இது நன்மை இது தீமை தெரிஞ்சு, நன்மையாக நீ சூஸ் பண்ணோம், அவ்வளோதான். நீதிமான்களாக வாழுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆனால் இவங்க எப்படி தேவ சித்தம் இழந்து போயிட்டாங்க? அந்த நன்மையை தேர்ந்தெடுக்காமல் தீமையே செஞ்சு தீமையே நினச்சி, ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு கெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வாழங்க. டோட்டல் கரப்ஷன். தே மிஸ் த வில் ஆஃப் காட் பிகாஸ் ஆஃப் they lived a very corrupted life. கெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க. சரிங்களா? இதற்கு காரணம் என்ன? ஏன் அவங்க அந்த மாதிரி ஒரு கெட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க? ஏன்னா கண்டினியூஸ்லி ஈவில் தாட்ஸ் அவங்கக்கிட்ட வந்துக்கிட்டே இருந்தது மனசுலேருந்து. சரியா? கண்டினியூஸ் ஈவில் தாட்ஸ், அதுதான் காரணம். ஓகேவா? அடுத்ததுக்கு போட்டுமா? பின் விளைவு என்ன? கர்த்தர் பார்த்தா, நீ கெட்டதையே நினச்சிட்டு இருக்கியா, கெட்டதையே செய்கிறியா, ஜலப்பிரளையை வச்சு அழிச்சிடுறேன்னு அழிச்சிட்டார். கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டார். ஸோ இதுதான் வந்துட்டு அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த ரீசன் வரும்போது நீங்கள் பார்க்கணும், ஏன் இவங்க தேவஸ்தத்தை இழந்தாங்க. ஆதாமுக்கு என்ன ஒரு ஆசை, நானே கடவுளாயிடணும், என்னதுக்கு அவரு கீழே இருக்கிறது, மேலே வந்துடணும், அதுதான். ரெண்டாவது ஏவாள் ஏமாற்றப்பட்டுட்டா, அந்த இச்சிக்கப்படத்தக்க விஷயம் அது ஒரு கண்களின் இச்சை. அதில் மூன்றாவது காயின் பொறாமை. நீங்கள் பார்த்து டக்குன்னு சொல்லுங்கள், பொறாமை, கோபம், எரிச்சல், கர்த்தர் தள்ளி விட்டுட்டாரே இவனால தான் அப்படின்னு சொல்லி அந்த காரணங்கள். நான்காவது நோவாவுடைய சந்ததியில் அவங்க ஒவ்வொரு சிந்தனையும் கெட்டதாக இருக்குது, ஒவ்வொரு சிந்தனையும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக சிந்தனை எப்படி இருக்கோ அப்படி தான் அவங்க செய்வாங்க. ஸோ இதனால் நோவா காலத்தில் இது நடந்தது. இப்போ 5ஆவதுக்கு போகிறேன். ஓகே, 5ஆவதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது டவர் ஆஃப் பேபல், இது வந்து ஒரு ஆள் கிடையாது. அந்த கேரக்டரில் பாபேல் அந்த சம்பவத்தில் வாழ்ந்த ஜனங்கள். சரிங்களா? அது மாதிரி எப்படி சொல்கிறது, பீப்புள் இந்த டைம் ஆஃப், இல்லை டவர் ஆஃப் பேபல்னு போட்டுக்க, உங்களுக்கு புரியும் இல்லையா? அடுத்தது அந்த இடத்துல நடந்த மெயின் சம்பவம் என்ன? மேலே நான் என்ன பண்ணுறேன், கோபுரம் கட்டுறேன்னு கட்டினாங்க. ஆனால் அது கட்டணும் அப்படிங்கிறது தேவ சித்தமாக இல்லையா? இல்லை. அப்போ என்ன சொன்னார் கர்த்தர்? அந்த டெல்யூஜ், அந்த ஃப்ளட்டு முடிஞ்ச உடனே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 9:1 பாருங்க. ஆசீர்வாதத்தை நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதுதான் தேவ சித்தம். அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக எழுதியிருக்காரு. ஆசீர்வதிச்சார், நோவாவையும் அவன் குமாரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். இதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் இதுங்க என்ன பண்ணுச்சுங்க, பூமியை நிரப்பாமல் இந்த நோவாவுடைய 3 குமாரர் பேர் என்ன? சேம், காம், யாப்பேத். இவங்களுடைய மனைவிகள், இவங்க நிறைய குழந்தைங்கள்லாம் வந்த உடனே நிறைய பெரிய ஜெனரேஷன் ஆகிடுறாங்க. இவங்க மூவ் பண்ணி ஷைனார் தேசத்துக்கு ஒரு சமபூமிக்கு வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆதியாகமம் 11 நீங்கள் வந்தீங்கன்னா 4ஆம் வசனம் பாருங்கள். பின்னும் அவர்கள் 11:4 பாருங்கள். இங்கே தான் அவங்க தேவஸ்தத்தை மிஸ் பண்ணுறாங்க. ஹவு தே மிஸ்ட் இட். வாசிமா. பின்னும் அவர்கள், நாம் பூமியில் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை ஆளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பார்த்தீங்களா? நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு கர்த்தர் சொல்றார், பூமி எங்கும் நீ நிரப்புங்கிறாரு. ஆனால் சிதறி போயிடக்கூடாது, நமக்கு ஒரு நகரத்தையும் சிட்டி, வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம். இது தேவ சித்தம் இல்லை, கர்த்தர் சித்தம். எல்லாருமே பலுகி பெருகி என்னை ஆராதனை பண்ணி எனக்கு அடியில் இருந்தா, இவங்களுக்கு கர்த்தருக்கு அடியில் இருக்க இவங்களுக்கு இஷ்டம் இல்லை. புரியுதுங்களா? என்னதுக்கு தேவன் என்னத்துக்கு? நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம், ஒரே பாஷை, நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், நம்ம கட்டி நம்மளே ஆண்டுக்கலாம். புரியுதுங்களா? ஒற்றுமை நல்லது தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒற்றுமை நல்லதான். ஆனால் அந்த ஒற்றுமையில் தேவன் இல்லை, தேவ சித்தம் இல்லைன்னா அது ரொம்ப 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 டேஞ்சரஸ். புதிய ஏற்பாட்டில் ஒரு இது சொல்லுங்கள், ஒரு மனப்பட்டு ஒற்றுமையாக இருந்த ஒரு தம்பதி. வெரி குட், வெரி குட். அனன்யா சப்பீரா, மறக்கவே ஒரு மனங்க. என்ன ஒரு மனம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும். ஹஸ்பண்ட் வந்து விற்றதில் ஒரு கிரியத்தை எடுத்து வச்சு, இது பாரு சொல்லிடாத, சைலண்ட்டாக இருந்தால் அந்த அம்மாவும்
அப்படியே சைலண்டாக இருக்காங்க. அவங்க வீட்டில் வேலையை முடிச்சுட்டு 3 மணி நேரம் கழித்து வராங்க. ஐயா முதல்ல வாக் பண்ணி வராரு. பணத்தை கொண்டு பேதுருவோட பாதத்தில் இருக்கிறாங்க. அனனியாவே, பரிசுத்தாவிட்ட பொய் சொல்லிட்டியே, தேவன்கிட்ட பொய் சொல்லிட்டியே, டபார்னு வந்து செத்து போயிட்டான். வாலிபர்கள் பார்த்து சுருட்டி கொண்டு போய் நிலத்தை தோண்டி அடக்கம் பண்ணிட்டு வராங்க. 3 மணி நேரம் கழித்து அம்மா வராங்க சபைக்குள்ளே. அப்படியே நடந்து முன்னாடி வரும்போது எல்லா சபையே உட்காந்துருக்கு. கேட்குறாங்க, ஏம்மா நிலத்தை இவ்வளவுக்கு தானாம்மா விற்ற? ஆம், இவ்வளவுக்குத்தான். அவ்வளோதான். உடனே நீ ஒருமனப்பட்டியே, இந்த மாதிரி தேவனை சோதிக்கிறது பரிசாட்ட போய் சொல்லி நீ வந்து ஒருமனப்பட்டது எப்படின்னு சொல்லி இப்போ தான் உன் ஹஸ்பண்டை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அதை வந்திருக்காங்க பாரு, உன் ஹஸ்பண்டை அடக்கம் பண்ணவங்க கால்லாம் அங்கே வந்திருக்கு, நீயும் எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோதான், அவளு இப்படின்னு சேர்த்துட்டா. கணவரே இறந்துட்டாங்க. கூப்பிட்டு கூட சொல்லலைங்க ஒய்ஃப் கிட்ட. ஹஸ்பண்டுக்கு நடந்தது ஒய்ஃப்க்கு தெரியாது, ஒய்ஃப்க்கு நடந்தது ஹஸ்பண்டுக்கு தெரியாது. எவ்வளோ மோசம் பார்த்தீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. நான் ஒருமனப்படுறேன்னு அங்கே தான் தேவன் வராரு. கர்த்தருடைய சித்தம் என்ன, அதை தான் நம்ம வாழ்க்கையில் யோசிக்கணும். ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் உங்கள் சித்தம் என்னப்பா, உங்கள் சித்தம் என்னப்பா, உங்கள் சித்தம் என்னப்பா ஜெபிச்சு உண்மையாக கேட்கணும். சில பேர் இருக்காங்க, நீங்கள் சத்தியம் சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீ சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் என்ன சொன்னாலும் நீ சொல்கிறத சொல்லி மனசில் வச்சுருப்பாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதை மாதிரி சில பேர் சும்மா ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் ஐயா, உம்முடைய சித்தம் ஆனால் இவங்க மைண்டில் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்படித்தான். இப்படிலாம் இருந்தால் கர்த்தர் வெளிப்படுத்தவே மாட்டார். உண்மையாக கேட்கணும், ஆண்டவரே உங்கள் சித்தம் தவிர என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கக்கூடாது, உங்களுக்கு சித்தமாக இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். நான் ஆசைப்பட்டு 1000 கேட்பேன், கொடுத்துடாதீங்க. சித்தமானா கொடுங்க. நான் நிறைய ஜெபம் பண்ணுவேன். கடைசியில் ஒரு இது வைப்பேன், உங்களுக்கு சித்தமான கொடுங்க, இல்லைன்னா எனக்கு என்ன அழுது ஜெபிச்சாலும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாலும் கடைசியில் சொல்லுவேன், உங்களுக்கு சித்தமானா கொடுங்கப்பா, இல்லைனா கொடுத்துடாதீங்க, வேண்டாம். ஏன்னா அது உங்களை விட்டு என்ன பிரித்து எங்கேயாவது கொண்டு போயிடும். நான் சொல்கிறது ரொம்ப நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் பயந்து கடைப்பிடித்த ஒரு காரியத்தை உங்களோட சொல்கிறேன். இதை மாத்திரம் நீங்கள் ஒரு எப்படி சொல்ல லைட் ஹவுஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா வழி தப்பி போகவே மாட்டீங்க ஒவ்வொரு காரியத்துலேயும். ஏன்னா நம்மளை சுற்றி 1000 பேர் இருப்பான், ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்று சொல்லுவான். மெசேஜ் ஒன்று வரும், பாட்டில் ஒன்று வரும், இந்த பிரதர் ஒன்று சொல்லுவாங்க, அந்த சிஸ்டர் ஒன்று சொல்லுவாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. ஆமாம், நல்ல பக்தியாக இருப்பாங்க, சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. நாம் தனித்தனியாக முழங்கால் படிட்டு உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே கேட்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த டவர் ஆஃப் பேபலில் கர்த்தர் என்ன சொன்னார்? பூமி முழுக்க நிரப்பு என்ன, ஆனால் நீ எனக்கு கீழே இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும்னா அது அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ ஹவு தே மிஸ்ட் இட், தங்களுக்கு பேருண்டா எப்படி அந்த தேசத்தை இழந்தாங்க அதில் எழுதணும், தங்களுக்கு பேருண்டாக ஒரு கோபுரத்தை கட்டணும். அதாவது தே வாண்டட் டு டேக் காட்ஸ் க்ளோரி. சரிங்களா? அப்போ நீங்கள் நல்லா இப்போ அவங்கள பற்றியே பேசணும்னு நினச்சிக்காதீங்க. நம்ம வாழ்க்கையே பார்க்கணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த நோக்கம் என்ன. ஏதோ நல்ல காரியம் தான் நடக்குது, டவர் கட்டுறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க நோக்கம் என்ன, அவங்களுக்கு ஒரு பேருண்டாகணும். செல்ஃப் க்ளோரி, சுய மகிமையை நாடி செய்கிறாங்க. தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது, கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. நானே ராஜா, நானே மந்திரி, எல்லாம் ஒருமனப்பட்டுட்டாங்க. ஆனால் அது அந்த தேவன் இல்லாத, தேவ சித்தம் இல்லாமல் ஒருமனப்படுறதுனால அது மிக மிக ஆபத்தாக முடிந்தது. ஓகே, ஹவு தே மிஸ்ட் இட், தே பில்ட் அ டவர் டு மேக் எ நேம் ஃபார் தெம் செல்ஸ். தங்களுக்கு பேருண்டாகட்டாங்க. காரணம் என்ன? வாட் இஸ் எ ரீசன்? பெருமை தான், வேற ஒன்று. தேவன் இல்லை, நானே பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? தேவன் இல்லை, நானே பார்த்துக்கிறேன். எல்லாம் கைக்கூடி வரும். நம்ம கல் இருக்குதுப்பா, நிலக்கீழ் இருக்குதுப்பா, சாந்து இருக்குதுப்பா, நிலம் இருக்குதுப்பா, எல்லாம் நமக்கு ஆளுங்க இருக்குது, முடிச்சிடும். கர்த்தரே அந்த பிக்சரில் கிடையாது. அதுக்கு எப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை அந்த பிக்சரில் கொண்டு வரலையோ நமக்குள்ளே என்ன இருக்குது? பெருமை இருக்குது. ஆமாம், நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம டக்குன்னு ஒன்று பார்ப்போம், கர்த்தரை கேட்கவே மாட்டோம், காசு இருந்தால் வாங்கிடுவோம். அதான் ஜி சுந்தையா சொல்வாராம், நமக்கு 10 ரூபா வேணும் அப்படின்னா கையில் எவ்வளோ தான் காசு இருக்கணுமா? 9 rupees தான் இருக்கணும். அப்போ தான் அந்த 1 ரூபா இல்லை பார்த்தீங்களா, ஆண்டவரே தாரும், ஆண்டவரே தாரும், ஆண்டவர். ஆனால் 10 ரூபா வேணும்னா 11 ரூபா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? 10 ரூபாய்க்கு என்ன பண்ணிவிட்டு அந்த 1 ரூபாய்க்கு கர்த்தத்தை கேட்போம் எப்படி செலவழிக்கிறதுன்னு. அது எக்ஸ்ட்ராவாக இருக்குது செலவழி, அவ்வளோதான் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிடும். பண விஷயம் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எப்போதுமே கேட்கணும். குறைஞ்சா இருந்தால்
கொஞ்சம் இன்சஃபிஷியண்ட்டாக எல்லாத்துலேயும் குறைஞ்சிருந்தோம். நம்ம என்ன பண்ணுவோம், வேறு வழி இல்லை, ஏசப்பா இறங்குங்கப்பான்னு இருப்போம். கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆசீர்வாதம் நம்மளெல்லாம் பிடிக்க முடியாது கையில். ஆமாம், கால் தரையிலேயே நிற்காது, வானத்திலேயே பறப்போம். அதனால் நம்மளை பற்றி ஆண்டவர் தெரிஞ்சு தான் கீழே வைக்கிறார். நம்பி கொடுத்தா நம்ம சீராக இருக்க மாட்டோம் தெரிஞ்சு கீழே வைப்பார். நம்மளை நம்பிட்டார்னா ஆசீர்வதிச்சிருவார், கொடுத்துருவார். அந்த நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமாக மாறணும். ஓகே, கர்த்தருக்கு எல்லாமே தெரியுங்க. நம்ம நினச்சிப்போம் நம்மளை மாதிரி தாழ்மை, ஓ அன்பு யாருன்னு, அப்படிலாம் கிடையாது. அந்த ரியல் சுச்சுவேஷன் வரும்போது தான் தெரியும் நம்ம யார் என்னன்னு. ஓகேவா? ஸோ த ரீசன் ஃபார் தேர் ஃபால், ஏன் அவங்க விழுந்து போனாங்க, பெருமை, அப்புறம் தேவன் இல்லாத ஒரு மனம் ஒற்றுமை, அது மிகவும் ஆபத்து. ரிசல்ட் என்ன, கான்சிக்வன்ஸ், கர்த்தரே இறங்கி வந்தார். கர்த்தரே அந்த மனுபுத்திரர் கட்டுறாங்களா நான் பார்க்குறேன், இறங்கி வந்து அந்த இடத்துல கன்ஃபியூஷன், அந்த லாங்குவேஜ் எல்லாம் தாறுமாறாக்கலாம். 11:6-7, அதாவது ஆதியாகமம் 11:6-7 வாசிமா. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷ்யம் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். வெளியரங்கமாக பார்த்தா கர்த்தர் நன்மையான ஒன்றை நிறுத்திட்டாரே, இப்படி அது மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, கர்த்தருக்கு இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்குன்னு எல்லாமே தெரியும். ஒருவர் பேசுறதுக்கு புரியாமல் சும்மா பாஷை தார்மார்க்கு சிதற பண்ணி விட்டார். ஓகேவா? இன்னும் 2 மாத்திரம் வேணாலும் சொல்லி முடிச்சிடறேன். இது வரைக்கும் ஒரு 6 சொல்லிட்டேன் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் ஆபிரகாம். நிறைய இருக்குது, நான் ஆபிரகாமோட முடிச்சிட்டேன், டைம் ஆகிடுச்சு. இது மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? இப்போது ஆபிரகாமோட லைஃப் பாருங்கள், அவரோட கேரக்டர் ஏப்ரஹாம். மெயின் இன்சிடென்டோட வாழ்க்கையில் டீரெயில் ஆனது எங்க? ஹாகார். வெரி குட். எந்த இடத்துல ட்ராக்கை விட்டு ஓடினாருன்னா ஆதியாகமம் 16. நீங்கள் எழுதிக்கோங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். ஆதியாகமம் 16 1-10 நீங்கள் அவன் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. கர்த்தர் 15 உடன்படிக்கை பண்ணுறாரு. இந்த ஆபிரகாமே வெளியே வா, கூடாரத்துக்குள்ளே வெளியே வா, வானத்து நட்சத்திரங்களாக பாரு. இப்போ வெளியில் வந்து பார்க்குறாரு, வானத்து நட்சத்திரம் பார்த்து உடனே கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதிரி உன் சந்ததி இருக்கும். அப்படியே விசுவாசிச்சிட்டாரு. கர்த்தர் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். உடன்படிக்கை பண்ண சொன்னார், அதை கொண்டா இதை கொண்டா வெட்டு, அந்த ஃபயர் வருது எல்லாம் பார்த்து அவர் கடைசி வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார் ஆண்டவர், நீ நல்ல முதிர்வில் அடக்கம் பண்ணப்படுவேன், எல்லாமே இருக்கு, எல்லாமே சொல்லியாச்சு, எல்லாம் ஆச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா 10 வருஷம் கிட்ட வெயிட் பண்ணார். 85 வயசாச்சு. இப்போது மனைவி சொல்கிறாங்க, அம்மாவுக்கு இன்னும் வாக்குத்தத்தம் வரல. சாரா அம்மா சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் என் அடிமை பண்ணி எவ்வளோ கீழ்ப்படுகிறா பாருங்கள், நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணுங்க, அவன் மூலமாக நம்ம வீடு கட்டப்படும். உடனே ஓகேம்மா, உத்தம புத்திரர் மாதிரி எஸ்ன்னாரு. என்னாச்சு, இஸ்மேல் வந்தது, அது துஷ்ட சந்ததி. அப்போ ஈசாக்குக்கும் இஸ்மேலுக்கும் எப்போ பாரு என்னதான் சண்டை தான். ஓகே, ஸோ அதனால் ஆபிரகாம் அந்த இடத்துல மெயின் இன்சிடென்ட் ஹாகாரோட இன்சிடென்ட். காட்ஸ் வில் என்ன, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, உனக்கு சந்ததி தருவேன்னாரு. பட் தேவனோட சித்தம் ஆபிரகாமோட வாழ்க்கையில் என்ன, வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் அதுதான் நம்ம கிடையாது. we have to wait till the promise of God gets fulfilled. தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். அது அவருக்கு இஷ்டம் இல்லை, சரிங்களா? ஸோ how he missed it, எப்படி அவன் இழந்து போனால், அவசரப்பட்டு மனைவி பேச்சுக்கிட்டு எப்படியோ அதை சாதிச்சிடணும்ப்பா, வாக்குத்தத்தம் தேவனுடையது, குழந்தை கொடுக்குறேன்ட்டார், எப்படி வந்தா என்ன, he took a wrong route, ஷார்ட்கட். அப்போ ஆகாரை எடுத்துட்டான். அதுதான் how he missed it. ரீசன் என்ன, காரணம் என்ன சொல்லிட்டீங்க. எதனால் ராங் ரூட் எடுத்தார், வெயிட் பண்ண முடியல, பொறுமை இல்லை, இம்பேஷன்ஸ், சரிங்களா? இன்னொன்று ப்ரெஷர். அந்த அம்மா சொல்கிறாங்கம்மா, ஆகாரனால வீடு கட்டப்படும், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் வருது, அதனால இவன் கல்யாணம் பண்ணிட்டான். புரியுதுங்களா? ஸோ வெயிட் பண்ணலை. முடிவு நமக்கு தெரியும். ரிசல்ட் ஆஃப் கான்சிக்வன்சஸ் இஸ் த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஐசக் அண்ட் இஸ்மேல். 2 பேரும், ஒன்று துஷ்ட சந்ததி, ஒரு நல்ல சந்ததி, 2 கடைசி வரைக்கும் சண்டை தான். ஓகே, இதோட நான் முடித்துக்கொள்ளுகிறேன். இது எதுக்குன்னா, பைபிள் ஸ்டடியே ஏதோ கேட்டேன்னு போயிடாமல் இந்த ரீசன்ஸ் எல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும், என்னுடைய இருதயத்தில் என்னென்ன சுபாவங்கள்லாம் இருக்குது. இப்போ பாஸ்டியாக ஜெபம் பண்ணி முடிப்பாங்க, நீங்கள் எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஸ்தோத்திரம். ஜெபிச்சிடலாமா? ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது.
பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தர வேண்டும். ஒவ்வொரு ஏரியாலையும் கர்த்தர் தேவ சித்தத்தை சொல்லுவார். நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும். எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட கொண்டு போங்க. கர்த்தர் எல்லாத்தையும் கேட்பார். அப்புறம் சொல்லுவார், இதுதான் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஈவாட்ஸில் தான் படிக்க வைக்கணும் என் குழந்தையாக நான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், அது இல்லை, பெயின்ஸ் தான். உடஞ்சி தான் போனேன். இருந்தாலும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள்லாம் இருக்கும். எல்லாத்தையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வரணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறாய் நடந்திடவே பாடுவோம். வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறாய் நடந்திடவே வழியிடவே என்று சொல்லும் இனிய சத்தம் துணித்திடட்டும். வழியிடவே என்று சொல்லும் இனிய சத்தம் துணித்திடட்டும். சித்தம் போல் என்னை என்றும் கர்த்தரே நீ நடத்தும். சித்தம் போல் என்னை என்றும் கர்த்தரே நீ நடத்தும். என் சித்தமோ மாற்றம் வேண்டாம். என் பிரியரே, என் இயேசுவே, என் சித்தமோ மாற்றம் வேண்டாம். என் பிரியரே, இயேசுவே. அன்பின் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக எங்களுடைய மனதை புதிதாக்குவீராக. தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது என்று சொல்லி சித்தத்தை செய்து முடித்தீரப்பா. இதோ நான் வருகிறேன். புஸ்தகச்சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, முதல் ஆதாம் இழந்ததை பிந்தின ஆதாமாகிய நீர் வந்து முடித்து கர்த்தாவே எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணினீர். நாங்களும் உடைய பாதையிலே பின்தொடர்ந்து தேவ சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடிக்க அடியார்களுக்கு கிருபை தாரும். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு காலத்திலும் அவங்க ஜெபிக்கும் போது ஆண்டவரே, இதுதான் வழி, இதுதான் வழி, இதில் நடன்னு சொல்லி ஆண்டவரே கர்த்தாவை நீர் நடத்துவீராக. எங்கள் எல்லாரும் ரத்த கொடைகள் மூடிக்கொள்ளும் அப்பா. பிள்ளைகளுடைய கை பிரயாசங்களை இந்த வாரம் முழுதும் ஆசீர்வதியும். எல்லாவித தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விக்கிரங்களுக்கும் விலக்கி காப்பீராக. ரத்த கோட்டைக்குள் இயேசு ரத்தக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். உடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.